அப்படின்னு யாரும் கண்களை மூடி தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வாதத்தை தரும்படியாக அருமையான இந்த 2024 வருஷத்தின் இந்த 7ஆம் மாதத்தின் 2வது ஓய்வு நாளை தேவன் அவருடைய கரத்தினாலே நம்மளை மூடி தாங்கி சுமந்து இம்மற்றும் நடத்தி வந்த கிருபைகளுக்காக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து நன்றியுள்ள இருதயத்தோடு வாயை தருங்க. எல்லாரும் வாயை தருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீ அல்பாவும் ஓமேகாவுமான தெய்வமாய் இருக்கிறீரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிற ராஜா சொல்லுகிற பிள்ளைகளாய் இந்த ஸ்தலம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்யணும் சொல்லி எல்லாரும் வாயை தருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தேவனின் ஆராதனை முழு பரப்படுத்த நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக தேவன் இந்த நாளின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசன்னம் இந்த ஸ்தலத்தின் மேலே ஆளுகை செய்யும்படியாக கஷ்டமா ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் அப்படிங்கிற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? சேர்ந்து கரங்களை தட்டி என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். சேர்ந்து என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஒரு விசை என்றும் ஆனந்தம். கரங்களை தட்டி பாடுவோமா? எஸ் லார்ட், என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். சேர்ந்து பாடுவோமா? உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவரை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். என் தேவரை நோக்கி அடைக்கல பாறை என்றே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக தட்டி ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் என்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம் களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். வாயை திறந்து களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம்.
கரங்களை தட்டி வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். சென்று அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை களி கூறுவோம். சேர்ந்து கரங்களை தட்டி களி கூறுவோமாக, சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாய் நம்மளோடு கூட இடைப்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். நம்ம திலக்கு தானே அருமையான சிஸ்டர் ஷக்கினா சிமியோன் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 31. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும் உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்துமா வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள்.
என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாயிருக்கட்டும். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாயிருக்கிறது. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். ஆமென். Thank you, sister. நம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் வாசிப்போமா? இப்போ வந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் சொல்லிடுறேன். சங்கீதம் 31 687 பக்கத்தில் இருக்கு. 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் வாசிப்போமா? நானோ என் காலங்கள் கத்து தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் அவரும் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருவோமா? தேவ செய்திக்கு நேராக கடந்து போவதற்கு முன்பதாக அருமையான ஒரு விசேஷித்த பாடலை அருமையான இமானுவேல் நாதன் ஐயா அவர்கள் வந்து உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. தாய் உருவாகும் முன்னே என் கருமை கண்டீரையா. என் பேர் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டு, களையாமல் காத்து கொண்டு, குறைவின்றி பிறக்க செய்து பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டு, களையாமல் காத்து கொண்டு, குறைவின்றி பிறக்க செய்து பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. வாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பேர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. தேங்க்யூ. நம்ம நேரடியாய் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்லும். நம்ம மத்தியில் இதன் பாஸ்டமா தேவ செய்திகளை கொடுப்பாங்க.
நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கணத்துக்குரிய ராஜாதி ராஜாவை தேவனை நாமை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். உயர்த்தும்படி அவர் கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும். நிறைய ரகசியம் இருக்குது. அடங்காமல் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகளை கூட்டிகிட்டு போகும்போது அடங்க மாட்டாங்க. நல்லா பிடிச்சிட்டு என்ன செய்வாங்க, விட்டுருங்க. பிடிச்சி இன்னதான் பிடிச்சி வச்சாலும் இருக்காது. அவர் கரத்தில் நம்ம தந்துடணும், முடியாது இல்லையா? அவர் கரத்தில் நம்ம நான் ஜெபிக்கும் போது தான் பார்த்தீங்களா, ஆண்டவர் கரத்தில் ஆண்டவர் கரத்தில் தருகிறேன், இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நீர் நடத்தும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேம்மா. அப்போ பாருங்கள், நிறைய பிள்ளைங்க எடுக்க மாட்டாங்க, என்ன தான் பிடிச்சி வச்சாலும் இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ சிறு பிள்ளைகள் போல் நம்ம என்ன செய்கிறோம், பலத்த கரத்துக்குள் ஏற்ற நேரத்தில் உயர்த்தும்படிக்கு அவர் கரத்தில் தந்து ஜெபிக்கணுமா தேவனுடைய பிள்ளைகளே. மறுபடியும் எபேசியரில் வாசிங்க 5:16. மறுபடியும் வாசிக்க சொன்னேன். எபேசியர், நாட்கள் பொல்லாதவனானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. நீ வேஸ்ட் ஆகிட்டா ஆண்டோட வருகை வந்துடும் போல இருக்கு. நீங்களும் அறிஞ்சிக்க மாட்டீங்க, நீங்களும் பலப்பட மாட்டீங்க, நீங்களும் என்னது தேவனுடைய அன்பை ருசிக்கவே முடியாதுமா. அதனால தான் 2 தீமோத்தேயு 3:1 என்ன சொல்லப்பட்டிருக்கு, 1:2 பார்த்தீங்கன்னா தற்பிரியராயும் நிறைய சொல்கிறார் ஆண்டவர். காலத்தை பொல்லாத காலம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க 2 தீமோத்தேயு 3:1. 3:1 2ஆம் வசனம் எல்லாருமே எடுக்கணும், கவனிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று இப்ப வந்துருச்சுமா. கொடிய காலங்கள் போச்சு. அன்பு இல்லை, அன்பு தணிந்து போச்சு. மரியாதை இல்லை, மதிப்பில்லை, உள்ளான அன்பு இல்லை, மனசாட்சி இல்லை, பயம் இல்லை, நீதியாக வாழணும்னு கிடையாது, சுயநலம், தற்பிரியராயும் சுகபோக பிரியராயும் தாய் தப்பன மதியம். இந்த கடைசி காலங்களில் வந்திருக்கிறோம். இந்த வசனம்லாம் நமக்கு எச்சரிப்பு. இந்த வார்த்தையை அதிகமாக தியானித்து படிக்கும்போது உணரணும். மனசாட்சி, நல் மனசாட்சி, தேவனுக்கு நமக்குள்ள உறவு, ஐக்கியம். நல்லா மன்றாடுவேன், உரிமை பாராட்டி ஜெபிக்க முடியும். அன்று உடனே கேட்பார். மறுபடியும் சொல்கிறேன், ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, கொடிய காலங்கள் வந்திருக்குதுமா. தற்புரியராயும் சுகபோக பிரியராயும் வீம்புக்காரராயும் தாய் தப்பனை மதியாதவர்களாயும் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கடைசி காலங்களில் கொடிய காலங்கள், இப்படிப்பட்ட காலங்களை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிரசங்கியில் 9, 11, 12 பார்த்தீங்கன்னா எல்லாம் போதாது. என்ன இருந்தாலும் இதெல்லாம் திருப்தி இருக்காது, முடியாது, மேற்கொள்ள முடியாது, ஜெயம் பெறாது. எல்லாவற்றிலும் அவருடைய தயவு இருக்கணும், தேவ செயலும் நேரிடணுமா. பிரசங்கி சொல்கிறார், சாலமோன் எழுதின வார்த்தை இல்லை, அவர் செயல். நம்ம எல்லாம் முடிப்போம், அது நிறைய முடியாது, அதை திருப்தியாக முடியாது, வாய்க்காது. அதுதான் தேவனுடைய தயவு இருக்கணும். இப்போ பாருங்கள், அவர் இடத்துல தயவு பெற்றுவோம், மற்றவங்களால தயவு கிடைக்காது, பல தடைகள்லாம் வரும். வாசிங்க 11, 12. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11, 12 வாசிங்க. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமானின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லோருக்கும் சமயமும் வேத செயலும் நேரிட வேண்டும். தன் காலத்தை மனுஷன் அறியான். மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. கண்ணி, புரியுதுங்களா? குருவியை விதைக்கிறது போல உங்களை எந்த விதத்தில் தாக்கலாம், எந்த விதத்தில் பிரிக்கலாம், தேவனுட்டு பிரிக்கலாம், உங்களை எதில் மாட்டி விடலாம், எதில் சோர்வடைய செய்யலாம். ஆண்டவர் இதே தான் அவனுடைய வேலை. குருவி அகப்படுவது போல பொல்லாத காலங்களில் சடிதியிலே அகப்படுவான். இதுக்கு தாம்மா இங்கே உபதேசம். உங்களை ட்ரைனிங் பயிற்சி கொடுத்து காத்திருக்கிறது, பெற்றுக்கொள்வது, எப்படி பெற்றுக்கொள்ளணும், எப்படி நெருங்கணும், எப்படி மேற்கொள்ளணும், எப்படி ஜெயம் பெறணும், எப்படி தேவனுடைய பிள்ளை வாழணும். இதுதான் இந்த ஆலோசனை. நான் கேட்க மாட்டேன், இப்படியே இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஆண்டவர் உயர்த்த முடியாது. அவருடைய கரத்தில் இருந்து அடங்கி இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். தேவ செயல், தேவ தயவு இருக்கணும், தேவ செயல் நேரிடணும். ஒரு கையின் கிரியில் தேவன் ஆசீர்வதிக்கணும், பிரயாசத்தை ஆசீர்வதிக்கணும். தேவையில்லாத நஷ்டங்கள் கஷ்டங்கள் வரக்கூடாது. நம்ம ஏதோ தேவனுடைய கரத்தில் இல்லைன்னு அர்த்தம். அவர் உயர்த்தும்படிக்க நம்ம ஏன் உயர்த்தலன்னு கேட்கலாம், சரியாக இருந்தால்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ தேவ செயல், தேவ தயவு. அதனால தான் 36 சங்கீதத்தில் 15 என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கு, அவருடைய கரத்தில் இருக்கு. நம்முடைய எல்லாமே நாட்கள் நாளைக்கு எப்படி இருக்குது? ஆண்டவரே எங்களை நடத்தும், உங்களுடைய கரத்தில் எங்களை தருகிறேன். தேவனுடைய பிள்ளைங்க வருகைன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்போ வருவாருன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணும், காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். கொடிய காலங்களுக்கு நீங்கள் தப்பிச்சுக்கணும்னா தேவ தயவில் நிலைத்திருங்க. ஸ்தோத்திரம். மத்திய 21 பார்த்தீங்கன்னா ஏற்ற காலத்தில் ஏற்ற வேலையில் தேவனுடைய பிள்ளைகளே ஏற்றபடி அப்போ வேறு இடத்துல ஒப்பு கொடுத்துருவார் ஆண்டவர். ஏற்ற நேரத்தில் கனி கொடுக்கும்படி அப்படிலாம் சொல்லப்படும். சங்கீதம் 1 என்ன சொல்லப்பட்டிருக்கு? தன் காலத்தில் தன் கனியை தந்து. கனி இல்லைன்னா ஏற்கனவே மரத்தை குறித்து சொன்னேன், நாட்டப்பட்டவர்கள் சொன்னேன். கனி இல்லைன்னா வேஸ்ட், ஒரு பிரயோஜனம் இல்லை. சில மரங்கள் அப்படியே பட்டு போயிடும் பார்த்தீங்களா? அது நிலத்தையும் கெடுக்கும், எல்லாரையும் கெடுத்துரும், ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நிழலுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒரு கனியும் ருசியாகவும் இல்லை, ஒன்றுக்கும் உதவமற்றவளாகிடுவோம். நாமளே ஆசீர்வாதமாக நம்மளே தேவனை ருசிக்க முடியலன்னா வேஸ்ட். அதனால தான் பட்ட மரமாக இருக்கக்கூடாதுமா. தன் காலத்தில் தன் கனி இருக்கா? ஆண்டவர் தோட்டத்தில் தேவனுடைய ஆலயத்தில் பார்ப்பார், கனி இருக்கா, கனி கொடுக்குறியா? அப்போ தான் உங்களுக்கு எரு போட்டு கொத்தி நீர் பாய்ச்சி இதை சொன்ன ஏற்கனவே. தேவனுடைய பிள்ளைகளே ஆசீர்வாதமாக உங்களை உயர்த்திக்கிட்டே போவார். செழிப்பாக இருக்கும்படி, ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஜீவ ஊற்றாகிய தண்ணி ஊற்றுவார். தேவனுடைய பிள்ளைகளே ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் ரோமர் 8:26 ஏற்றபடி வேண்டிக் கொள்ளணும். இப்போ எதுக்கு ஜெபிக்கணும், என்னத்துக்கு ஜெபிக்கணும், நமக்கு எது முக்கியம், இதெல்லாம் கிடையாது நிறைய பேருக்கு. என்னமோ கடமைக்கு ஜெபிக்கிறது. ஏற்றபடி வேண்டிக்கொள்ள இன்னதென்று அறியாமல் இருக்கிறதுனாலே ஆவியார் தாமே பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்வார், உன் பலவீனத்துக்கு உதவி செய்வார் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தை வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறாரா இல்லையா? எப்போ மக கூப்பிடுவா, எப்போ திருந்துவா, எப்போ வேதத்து மேலே வாஞ்சை இருக்கும், எப்போ தேவசமத்தில் காத்திருப்பாங்க. எப்படி அபிஷேகத்து மேலே ஒரு வாஞ்சை இல்லை, ஒரு பயம் இல்லை, ஒரு உற்சாகம் இல்லை. ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவார்மா. தூக்கமா பலவீனமா இதே இருந்தால் நீங்கள் எப்படி வளர முடியும்? மேற்கொள்ளணுமா, மேற்கொள்ளணும். இது எல்லாம் மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். ஸ்தோத்திரம். ஆதியில் கொண்டது அன்பு விட்டுறக்கூடாது, உற்சாகத்தை எழுந்திருவே கூடாது. இப்போவும் வயசாகுது, எனக்கு இந்த ஏஜில் இன்னும் ஒரு தாகமாகவே இருக்கும், தேவன் மேலே ஒரு தாகமாகவே இருக்கும் எனக்கு. ஸ்தோத்திரம். முட்டியிலன்னா கூட ஆண்டவர் சமூகத்தில் வந்து நல்லா ஆராதிப்பேன். அது ஒரு பலன்மா, புது பலன். இதை நீங்கள் அசட்டையாக நினைக்கிறீங்க தேவ ஜனங்களே. ஆவியானுடைய உதவி இல்லாமல் முடியாது, எதையுமே மேற்கொள்ள முடியாது. அபிஷேகத்து ஒரு தாகம் வேணும். உங்களை பார்க்குறேன், ஒரு வாஞ்சையில் உற்சாகமாக துதிக்கிறது இல்லை, மகிழ்ந்து கலிகூறது இல்லை. மந்தையில் உங்களை குறித்து பார்த்தாலே எனக்கு தெரியும். தேவனுடைய பிள்ளைகள், உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் கண்ணை மூடி யாரையும் பார்க்க மாட்டீங்க, நல்லா ஆராதிப்பீங்க, தேவ பிரசன்னத்தை உணர்வீங்க. தேவன் உங்களை நிரப்புவார். வெறுமையாக்கி கொடுத்து பாருங்களேன், என்னை நிரப்ப ஆண்டவர். இந்த நாளில் ஒரு இவ்வளோ காயப்பட்டு வந்திருக்கேன், எவ்வளோ வேதனை மத்தியில் வந்திருக்கிறேன், எவ்வளோ துக்கத்தின் மத்தியில் வந்திருக்கிறேன், எவ்வளோ பிரச்சனை மத்தியில் வந்திருக்கிறேன், என் ஆறுதலில் தேற்றுவார் இல்லாமல் வந்திருக்கிறேன், என்னை விசாரிப்பார் இல்லாமல் வந்திருக்கிறேன், என்னை விடுவிப்பார் இல்லாமல் வந்திருக்கிறேன். இருக்கா இல்லையா? ஒவ்வொருவரையும் தொட்டு பாருங்கள். ஒவ்வொருவருக்கும் எவ்வளோ வேதனைகள் இருக்கும். தேவ சமூகத்தில் கண்களை மூடி இருதயத்தை ஊற்றுங்கம்மா. ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவார், பலவீனத்துக்கு உதவி செய்வார், உங்களை நிரப்புவார். ஆவியானவர் இல்லாமல் முடியாது. இந்த மாம்சத்தை மேற்கொள்ள முடியாது, சுயத்தை மேற்கொள்ள முடியாது, பிசாசை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவார், போதிப்பார், போஷிப்பார், நடத்துவார். தேவனுடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையாக இருங்க. ஸ்தோத்திரம். அதனால தான் எசேக்கியேலில் சொல்லப்பட்டிருக்கு, ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலங்களில் ஏற்ற வேலையில் கரெக்டாய் மழை பெய்ய பண்ணுவேன்னு சொல்கிறார். 34 எசேக்கியேலில் 34:25 வாசிங்க. நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். அடுத்த வசனம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழையும் பெய்யும். ஆமென். இப்போ இந்த ஆண்டோடைய காரியங்களை மழையே இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்படுவோம். வெயிலே இருந்தால் மழை இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்படுவோம். இதெல்லாம் எவ்வளோ அருமையாக செய்திருக்கிறார் நமக்காக. இப்படி படைத்தவர்
நமக்கு என்னென்ன தேவை, நம்ம மேலே எவ்வளோ அக்கறை உள்ளவர், இதெல்லாம் எதனா மாறிடுச்சுன்னா தெரியும் அதனுடைய கஷ்டங்கள். ஸ்தோத்திரம். ஏற்ற நேரத்தில் மழை, ஆசீர்வாதமான மழை, குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏற்ற வேலையில் ஏற்ற நேரத்தில் நம்ம மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நாம தான் நன்றி செலுத்துறதில்லை, நாம தான் துதிக்கிறது இல்லை, நாம தான் உண்மையாக இல்லை, நாம தான் தேடுறது கிடையாது. அவர் பரிசுத்தர்மா, அவர் நீதிபரர்மா, அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். எப்படி தேடுறீங்க, எப்படி ஒப்பு கொடுக்குறீங்க, எப்படி பயப்படுறீங்க, எப்படி தேவனுக்கு விரோதமான காரியத்தை வெறுக்கிறீங்க, விலகிறீங்க. ஒரு வளர்ச்சி இருக்கா உங்களுக்குள்ள? விரும்புகிறீங்களா? அப்போதாம்மா ஆசீர்வாதம் நிரப்பப்படும். ஏற்றபடி வேண்டிக் கொள்ளணும். என்னென்னு அறியா, எது முக்கியம், எப்படி செபிக்கணும் அறியாமல் இருக்கிறோம். பலவீனத்துக்கு உதவி செய்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியின் நிறைவு வேணுமா? ஞானசன் எடுத்து ஏதோ ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போனால் மட்டும் போதாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் பிள்ளைகளே ஜாக்கிரதையாக இருக்கணும். யோபு 14:14 பார்த்தீங்கன்னா, இதனால தான் போராடுகிறேன், எனக்கு குறிக்கப்பட்ட காலத்துக்கு நான் போராடி செபிக்கிறேன். போராட்டமான ஜெபம்மா. எப்போது எதிர்ப்பு இருக்கும். சூழ்நிலை யாராக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், தாய் தந்தையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தேவ பக்தியாய் நடக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக விட்டுறக்கூடாது. தேவன் நமக்கு எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலையும் இருக்கணும்னா போராடி ஜெபித்து தான் ஆகணும். ஏதாவது சாக்கு போக்கு சொல்லாதீங்கம்மா. எல்லாத்தையும் மேற்கொள்ளணும்னா அந்த ஜெபாவி இருக்கணும். யாக்கோபு அதனால தான் ஜெபம் பண்ணி போராடி என் ஆசீர்வாதத்தில் விட்டுக்கிறது இல்லை. அப்படியேப்பட்ட உரிமை வேணுமா, அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை வேணும், அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் வேணும் தேவனுடைய ஜனங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் 5:10 வாசிங்க. யோபுல 5:10 வாசிங்க. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். யாரை உயர்த்துறாரு? துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். எல்லாருக்கும் தான், யாருக்கு தான் துக்கம் இல்லை, ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளை ரட்சித்து உயர்த்துகிறார். ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். பிரயாசப்படும், மனம் திரும்புதல விரும்பணும். அப்படியே இருந்தால் ஆண்டவர் ஒரு கிரியை செய்ய முடியாது. ஜெபத்துக்கு பதில் இருக்காது, ஒரு வளர்ச்சியே இருக்காது, உயர்வே இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளை ரட்சித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 2:4 பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரிக்கிறோம், அந்த கல்யாண வீட்டுக்கு அழைத்திருந்தார் இல்லையா, காணா ஒரு கல்யாணத்தில். அப்போ ஆண்டவர் சிறியை பார்த்து மரியாதை பார்த்து என்ன சொல்கிறார்? என் வேலை இன்னும் வரவில்லை. சில வேலையில் ஜபங்களுக்கு உடனே பதில் இருக்கும், சில வேலையில் தாமதங்கள் ஆகலாம். காத்திருக்கணுமா, ஜபத்துக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் விடக்கூடாதுமா. கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளே எல்லாம் ஒரு எண்ணமும் விருப்பமும் கொடுக்குறாரு, அதை நிறைவேற்றுவார்மா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம மூலமாக தான் கிரியையை விரும்புகிறாருமா. கர்த்தருடைய பிள்ளைகளே வாசிங்க. அதற்கு இயேசு, ஸ்ரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். என்ன சொல்றாரு? ஏன் உடனே செய்யல? என் வேலை, அதுக்கு ஒரு வேலை காலகட்டங்கள் வச்சிருப்பார் தேவனுடைய பிள்ளைகளே. அதுக்கு காத்திருக்கணும், அதுக்காக ஜெபிக்கணும். எப்போ செய்வீர்னு தெரியாது, எப்போ உயர்த்துவார்னு தெரியாது. அடங்கி இருக்கணும், அவருடைய கரத்தில் தந்து இருக்கணுமா. அதிலே பார்த்தீங்கன்னா 11:4-5 வாசித்தீங்கன்னா, யோவான்லே மார்த்தாள் மரியாதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, சகோதரன் இறந்ததை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க 11:4. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது. என்ன சொல்றாரு? அவருக்கு தெரியும் உன்னிடத்துல என்ன செய்ய போறாரு, இனி என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு எல்லாமே தெரியுமா. எல்லாவற்றுமே தான் வேதத்தில் எழுதி வச்சிட்டாரு. நீங்கள் தான் எச்சரிப்பா ஜாக்கிரதையாக புரிஞ்சிக்காம இருக்கிறீங்க. எல்லாமே எப்படி நடக்கணும், என்ன நடக்க போகுது, இனி எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் தான் படிக்கிறது கிடையாது, உணர்றது கிடையாது, எச்சரிப்பு பெற்றுக்கிறது கிடையாது. நீங்களே இப்போ குழியில் அது அவர் என்ன செய்ய முடியும்? அதனால தான் தினந்தோறும் இந்த வேதத்தை பார்க்கணும். வாசிங்க 6 11. அவன் வியாதியாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். எப்படி இருக்கு அது? அற்புதம் செய்தாரா? உயிரோடு எழுப்பினாரா சிறுபை? தேவனுடைய பிள்ளையிலே பாருங்க, அவர் இன்னும் 2 நாள். யாராவது இறந்துட்டா இருப்போமா? எவ்வளவா சிநேகித்தார் லாசரு, எவ்வளவா சிநேகித்தார். நீர் சொல்லும்போது ஆண்டவர் அவிசுவாசப்படாதேன்னு ஆண்டவர் திட்டார். தேவ மகிமை விளங்க. சில வேளையில் தாம் காத்திருப்பார். 2 நாள் திரும்பவும் தங்கினாராம். அந்த குடும்பத்தோடு இணைந்து கண்ணீர் விட்டாராம். ஏன் ஜெபத்துக்கு பதில் இல்லை, ஏன் தாமதம், ஏன் ஜெபத்தை கேட்க மாட்டேன்றார்? ஏதோ கீழ்ப்படியலன்னு அர்த்தம், தேவனுடைய கருத்துக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம், அவருக்கு ஏற்றபடி ஜெபிக்கலன்னு அர்த்தம்.
தேவனுடைய பிள்ளையிலே அவருடைய கரத்துக்குள்ளே இருக்கணுமா, அவர் கரத்தில் தந்து ஜெபிக்கணும். ஏற்றபடி வேண்டி ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவர் கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும். அப்போ பாருங்கள், மறுபடியும் 2 நாள் தங்கினாராம். ஏன்னா அவர் வேலையை அவர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை நேர்த்தியாக செய்கிற தேவன். உயிரோடு எழுப்ப போகிறான்னு அவருக்கு தெரியும், சீசர் கூட இருந்தவங்களுக்கு தெரியாது, சகோதரிகளுக்கு தெரியாது. தேவனுடைய எதை எப்போ என்ன செய்ய போகிறான்னு தெரியாது, எப்போ உயர்த்த போகிறாருன்னு தெரியாது. ஜாக்கிரதையாக இருக்கணுமா. அதே தான் பிசாசும். எந்த விதத்தில் நீ வீக்னஸோ தள்ளி விட்டுருவான். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அந்த வீக்னஸை பலவீனத்தை ஆண்டவர் சமத்தில் சொல்லிடுங்க. உதவி செய்ய, நான் இப்படியா தூங்கிடுறேன், இப்படியா சாப்பிட்றேன், இப்படியா வாய் பேசுகிறேன், இப்படியா அசட்டை பண்ணுறேன், இப்படியா மந்தமாக இருக்கிறேன், இப்படியா உற்சாகமாக இல்லை, உம்மிடத்தில் பயம் இல்லை, வைராக்கியம் இல்லை, இந்த உணர்வு இல்லை. அறிக்கையிடணுமா, விரும்பி கேளுங்கம்மா, உங்களை மாற்ற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் லூக்கா 1:20 பார்த்தீங்கன்னா, நான் சொல்லிய வார்த்தையை விசுவாசியாதனால, ஏற்ற காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தையை விசுவாசியாதனால, யார் சொல்கிறாரு? சகரியா. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஜெபித்தவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தேவதூதன் சொல்லும் போது விசுவாசிக்கலை. விசுவாசம் இல்லைன்னா ஒன்றுமே பெற்றுக்க முடியாது. உதட்டளவில் உள்ளத்திலிருந்து இருக்கணும், வார்த்தையை விசுவாசிக்கணும், ஜபத்து மேலே விசுவாசம் இருக்கணும். நிறைவேற போகிற என் வார்த்தை நீ விசுவாசியாதனால ஊமையனாவாய் சொல்கிறாரா இல்லையா? ஆண்டவர் தண்டனை கிடைக்குமா? தாமதமாகும். நாம தான் காரணம், நாம தான் கீழ்ப்படியில, நாம தான் விசுவாசிக்கல. அதை முதல்ல உணர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் நான் சொல்ல போகிற வார்த்தையை நிறைவேற போகிற வார்த்தை நீ விசுவாசியாதனால நீ ஊமையனாக இருப்பாய். பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாரு, தண்டிக்கும் செய்வார். அதுதாங்க தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே வாசிங்க, ஏசாயா 60 21 வாசிங்க. ஜனங்கள் யாவரும் உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? எதுக்காக? அவருடைய கரத்தின் கிரியையாம்மா. அதுக்கு தாம்மா நாட்டுறாரு, நம்மளை கொண்டு கிரியை செய்ய மகிமைப்பட விரும்புகிறாரு. அதுக்காக தாம்மா நம்மளை இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. மகிமைப்படும்படி. நம்மளால் தேவநாம மகிமைப்படுதா தூஷிக்கப்படுதான்னு பாருங்க. ஆண்டவரை துக்கப்படுத்துறீங்களா பாருங்க, ஆண்டவரை வேதனைப்படுத்துறீங்களா பாருங்க. நம்மளால் சாட்சி வாசனையை கெடுத்துறாதீங்க. நான் நட்ட கிளை, நான் மகிமைப்படும்படி. அதில் 60 ஜீவ விருட்சத்தின் கனிகள் நீங்கள் கனி கொடுக்கும்படி. அதில் 22 வாசிங்க. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். என்ன சொல்றாரு? ஏற்ற காலத்தில் இது தீவிரமாய் மற்றவங்களை பற்றி, பிரச்சனை சூழ்நிலை பற்றி, ஆசீர்வாதத்தை பற்றி, இவங்க அப்படி இதே தான் சிந்திக்கிறோமே தவிர நாம் தேவனுக்குள்ளே எப்படி இருக்கிறோம், இனி வரும் காலங்களில் அவருடைய வருகையில் நாம் எப்படி இருக்கிறோம், ஆண்டவரால் உண்டாகிற அந்த சந்தோஷத்தை கழிக்கிற முடியுதா? தேவனால் வருகிற அந்த சமாதானத்தை ருசிக்க முடியுதா? சுகத்தை ருசிக்க முடியுதா? அவர் ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவனாச்சு, ஏன் பெற்றுக்க முடியல? அசட்ட தேவனுடைய பிள்ளைகளே. அதில் 49:16 பார்த்தீங்கன்னா, என் உள்ளங்கைகளை உங்களை வரைந்து இருக்கிறேன். நிறைய பேர் விசுவாசிக்கிறது கிடையாது. அவர் கைகளை நம்மளை ஒவ்வொருவரையும் வரைந்து இருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறாருமா. நீங்கள் என்ன ஆவி, எப்படியாப்பட்டவங்க, எந்த நோக்கம், எதுக்காக, கடமைக்காக ஜெபம் பண்ண வரியா, தேவனை உறுதியாக பற்றிக்கொள்ளி அறிந்து கொள்ளும்படி வர்றீங்களா, ஆண்டவரை இன்னும் வளரணும்னு வர்றீங்களா, தேவனை சந்தோஷமாக துதிக்க ஆராதிக்கிறேன்னு வர்றீங்களா? உள்ளங்கைகளை வரைந்து வைத்திருக்கிறாருமா. ஒவ்வொருவரையும் அறிவார், நினைவுகள் எண்ணங்களை கூட அறிவார். மனைவிக்கு மறைக்கலாம், கணவருக்கு மறைக்கலாம், அப்பா அம்மாவுக்கு மறைக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறைக்கலாம். தேவன்கிட்ட மறைக்க முடியாதுமா. உயர்வு கிடைக்காது, ஆசீர்வாதம் தடைப்பட்டு போயிடும் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ பாருங்க, அவருடைய கருத்துக்குள்ளே அடங்கி ஒப்பு கொடுத்து செபிக்கணும். கருத்துடைய பிள்ளைகளே, என் உள்ளங்கைகள் உங்களை வரைந்து இருக்கிறேன் என்று சொல்றார். அதனால 43:7 பார்த்தீங்கன்னா, அதிலே 43:7, நான் என் மகிமைக்கு சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். என்ன சொல்றாரு? அதுக்காக தான் நம்மளை படைத்தாரு, மகிமைக்காக தான் படைத்தாரு, என் நாமத்துக்காக, தேவநாம மகிமைப்படும்படியாக தான். இதுங்களா கிறிஸ்தவங்களா, இவங்களாம் இப்படி ஏன் இப்படி பொய் சொல்கிறாங்க? கொஞ்சம் சீர்படுங்கம்மா.
தேவனுடைய பிள்ளைகளே, இது சீர்படுத்துகிற இடம். சத்தியத்தினாலும் ஆவியினாலும் ஜபத்தினாலும் ஒரு மனத்தினாலும் இங்கே. அதனால தான் அப்போஸ்தலர் காலங்களில் இறங்கின மாதிரி இறங்குறது இல்லை, ஆவியானவர் ஊற்றுறது கிடையாது. அசைவாடுகிற ஆவியானவர்மா எல்லா மீறுதலையும் பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னிக்கிறவர், சுட்டெரிக்கிறவர். அதனால தான் ஜபத்துக்கு பதில் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மை இல்லையே, அவருக்கு உண்மை இல்லையே. என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் அதுக்காக தான் உங்களை படைத்திருக்கேன், அதுக்காக தான் உங்களை சிருஷ்டித்திருக்கிறேன். நம்ம எப்படி முன்மாதிரியாக இருக்கிறோமா? நம்ம மூலமாக தேவநாம மகிமைப்படுதா? யாத்திராகமத்தில் 33:22 பார்த்தீங்கன்னா 33 மோசேக்கு தேவன் சொல்றார், வாசிங்க. 33:22 வாசிங்க. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். எப்படி சொல்றாரு? கரத்தினால மூடிக்கொள்வார். ஸ்தோத்திரம். பத்திரமா இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே. கரத்தினால பத்திரமா பாருங்களேன். நம்ம கூட என்ன செய்யணும்? விட்டுருவோம், சரியா பிடிக்க முடியாது. ஓடும் போதோ நடக்கும் போதோ விழுந்துருவோம். அவர் கரத்துக்குள்ள இருந்தால் நல்ல பத்திரம் மூடிக்குவார். கரத்தின் 7 நாள் உன்னை மூடுகிறேன். ஆண்டவரே, நம்ம பார்க்கணும், மகிமை பார்க்கணும் கேட்கும்போது மோசேக்கு சொல்றார், இரவு பகலுமா காத்திருந்து அந்த ஜனங்களை வழி நடத்தி. தேவனுடைய கரம் பலத்த கரமா, இது தேவனுடைய விரல்ன்றாங்க. 10 வாதைகள் அந்த ஜனங்களை அடிக்கும்போது இது தேவனுடைய விரல்னு அவர்களை அறிந்து கொள்றாங்க. தேவனுடைய கரத்தில் ஆண்டவர் ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க தேவனுடைய பிள்ளையே, 19 வாசிங்க. அதிலே 19 வாசிங்க. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் இரக்கம், கிருபை, தயவு அவரால் தான் வருது. மனுஷன் இல்லைம்மா, அவர் தயை முன்னாடி செல்லுமா. அவர் இரக்கம் அவரிடத்துலேருந்து கிடைக்குமா. மேன்மைப்படுத்தும், பலப்படுத்தவும், எல்லாமே சத்துவப்படுத்தும், எல்லாமே அவருடைய கரத்தை. தேவனுடைய பிள்ளைங்க மட்டும் அவர் கரத்துக்குள்ளே இருக்கணும். அவர் கரத்தில் நம்மளை தந்து செபிக்கணும். நம்முடைய கரத்தினால் நடத்த முடியாது, எல்லாத்தையும் மேற்கொள்ளலாம், சாதிக்கலாம், எல்லாம் செய்யலாம். நாளைக்கு இருப்போம், என்ன நடக்குன்னு தெரியாதுமா. கர்த்தர் அவர் தயையை முன்னாடி செல்லுமா. தயை அவரிடத்துலேருந்து இறக்கம் தயவு கிடைத்தாலும் மற்ற மனுஷர்கங்களும் தயவு கிடைக்க செய்வார், வாய்க்க செய்வார். தடை வராது, ஏதாவது பிரச்சனைகள் வராது. இதுக்காக தாம்மா காத்திருக்கணும், அதிகமாக காத்திருக்கணும். விரும்புறது இல்லையே, முன்ன மாதிரி இல்லையே, வந்து நல்லா ஆராதிக்க நல்ல சந்தோஷமா கிடையாதே. எங்கே போச்சு அந்த உற்சாகம் ஜனங்களுக்கு? ஆண்டு ஆசீர்வாதமாக வைத்தா ஆண்டு தேவையில்லையான்னு நினைக்கிறீங்களான்னு பாருங்க. அதிலே வாசிங்க 39 யோசேப்புக்கு என்ன சொல்றாரு? சிறையில் இருந்தால் கூட அவர் கண்களை தயவு கிடைக்க, அதிகாரி கண்களை தயவு கிடைக்க செய்கிறாராம். கர்த்தர் அனுமதிக்கணும். எங்கே இருந்தாலும் அவருடைய தயை, என் தயை முன்னாலே செல்லும், எல்லார் கண்களும் தயை கொடுக்க செய்வேன். கர்த்தர் அனுகிரகம் செய்கிறார். ஆனால் 1 பேதுரு 2 பார்த்தீங்கன்னா அவர் தயை உள்ளவர் என்பதை ருசிக்கணுமா. எப்படி ருசிக்கணும்? அவர் தயை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், கைவிட மாட்டார், என் தேவன் நல்லவர், நல்லவர் என்பதை ருசிக்கணுமா. அவர் தயவு, 1000 தலைமுறை இரக்கங்கள். 1 பேதுருல 2:1 என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்க. இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால். ஆமென். ருசித்து பார்த்துருக்கீங்களா? அவர் நல்லவர் அம்மா. அவரை போய் இன்னைக்கு போய் ஆராதிப்பேன், அவர் சமூகத்தில் போய் துதிப்பேன். என்ன சொன்னாலும் எப்படிலாம் இருந்தோ நினச்சி பாருங்கம்மா. நான் இன்ன வரைக்கும் எப்படி இருந்து வந்தேன்னு அப்பப்போ நினச்சி பார்ப்பேன். நேற்று தினத்தில் கூட அப்படி ஒப்பு கொடுத்து சோம் பண்ணேன். அதெல்லாம் மறந்துட்டுனாப்பா, நன்றி கெட்டவளாக இருந்துட்டுனாப்பா. ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே, இந்த உயர்வும் மகிமையும் கனமும் என் தேவனால் உண்டாகிறது நேற்று தினத்தில் கூட அப்பப்போ நான் நினச்சி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணுமா. தேவனுடைய பிள்ளைகளே, அதை ஆண்டவர் பிரிம வாஞ்சியை பார்க்கிறார் பாருங்க. நெகேமியால கூட பார்த்தீங்கன்னா 2:8 அவருடைய தயவுள்ள கரம் ராஜாவு கண்களெல்லாம் தய கிடைக்க செய்யும். அவர் தயவுள்ளவர். அந்த தயவில் நிலைத்திருக்கணும். அந்த தயவும் இரக்கத்தையும் கிருபையும் ஐஸ்வர்யத்தையும் அசட்ட பண்றாயோ, நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஏவி கொண்டு உணர்த்திக்கிட்டே இருப்பார், நம்மளை குணமாக்கும்படி. அசட்டம் ஐஸ்வர்யம், அது தேவ தயவு எல்லாவற்றையும் வாய்க்க சேருது, நம்மளை சரியான வழியில் கொண்டு போகிறது. அவர் கரம் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அவர் தயவுள்ள கரம்,
நெகேமியாவுக்கெல்லாம் கர்த்தர் அவர் பாருங்க, அவர் இரக்கமுள்ள அப்படின்னு நெகேமியா சொல்ற ராஜா கண்கள் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அப்படியே அவர் உபாசித்து செபிக்கிறவராக இருந்தார் நெகேமியா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 19:16 பார்த்தீங்கன்னா, நோவா காலத்தில் நடக்கும்போது அவர் இரக்கத்தின் நிமித்தம் எல்லாம் அழிஞ்சு, அவங்க பக்தி நிமித்தம், அவங்க மீது வைத்த அன்பின் நிமித்தம் நோவா குடும்பத்தை என்ன செய்தாரு? கையை பிடிச்சு வெளியே இழுத்துட்டு வராராம் பாருங்க. அவ்வளோ அன்புள்ள தேவன்மா. அதனால தான் அவனை கைவிட்டு விலகும் முதல்ல உன்னை கைவிடுதல்னு சொல்கிறார். என்னை கைவிட்டுருக்கிறது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, என்னை கைவிட்டுருக்கிறது ஆண்டவரே என்னை கைவிட்டீரோ. அவங்க மீது வைத்த இரக்கத்தின் நிமித்தம் கையை பிடிச்சு வெளியே கொண்டு வந்து காப்பாற்றுறார். அழிக்க போகிறனே, இந்த தேசத்தை அழிக்க போகிறனே. அவர் அவ்வளோ அருமையான தேவன், தயவு உள்ளவர், ருசிங்கம்மா. அவர் இரக்கம் உள்ளவர், ருசிங்கம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 சாமுவேல் வாசிங்க 24. அவர் கரம் மகா பெரியது, அவர் கரத்தில் விழுவேனாக. 2 சாமுவேல் 24:14 பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் 3 தவணையை கொடுக்கிறார், 3 காரியங்களை வைக்கிறார். கொள்ளை நோயோ, சத்ருவின் தொல்லையோ, பஞ்சமோ. தாவீதை திட்டு, ஆண்டவர் உனக்கு தண்டனை கொடுக்க போறேன் நீ செய்த பாவத்து நிமித்தம். அதுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? கர்த்தருடைய கரத்தில் இருப்பேனாக, கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக. அவர் இரக்கங்கள் மகா பெரியது. அவருடைய கரத்தில் அவர் பாருங்க, அவர் எவ்வளவு ருசிச்சிருக்கிறார் பாருங்க. அந்த அதிகாரத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றார். என்ன அருமையான தேவன்! மனுஷர் கையில், மனுஷர் தான் நம்புவோம், மனுஷர் தான் நேசிப்போம், மனுஷர் தான் மேன்மைப்படுத்துவோம், நம்மளை நம்ம மேன்மைப்படுத்துவோம், அவங்கள தான் நம்புவோம். தேவனை ஆண்டவரை காணாத தேவனிடத்தில் அன்பு இல்லைம்மா. ஸ்தோத்திரம். வார்த்தை மேலே விசுவாசம் இல்லைம்மா, ஜபத்து மேலே அன்பு இல்லைம்மா, நேசிக்கிறது இல்லைம்மா. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிலாம் இருந்தால் போச்சு, அவ்வளோதான். கர்த்தருடைய பிள்ளைகளே ஜாக்கிரதையாக இருக்கணுமா. தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிலே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிங்க. அவரே கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் தான்மா. அதுவும் தேவனுடைய பிள்ளைங்க மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். சபையில் ஞானஸ்தானம் எடுத்தவங்க, சத்தியத்தை தெரிஞ்சவங்க, இந்த நாளும் தெரிஞ்சவங்க வராதுமா. நீங்கள் கணம் பண்ணாதான், தேடினாதான், பயந்தாதான், கர்த்தருக்குள்ளே இருந்தாதான், கர்த்தருக்குள்ளே அடங்கி இருந்தாதான். ஓசியாவில் 11:3 பார்த்தீங்கன்னா, நடக்க பழகினேன், கையை பிடித்து குழந்தைய போல நடத்துவார். நீ விலகி போகாத, எங்கேயும் போகாத, கரம் பிடித்து நடத்தி பழகிறார். நான் குணமாக்குகிறவர் என்று அறியாமல் இருக்கிறாங்களே. எல்லாவற்றிலும் குணமாக்குகிறவர் அவர் தான். பணத்தினாலேயோ மனுஷனாலேயோ ஆத்மாவில் குணம் கிடைக்காது, சந்தோஷம் வராது. ஓசியா 11:3 வாசிங்க. நான் எப்பிராயிமை கைப்பிடித்து நடக்க பழகினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்கினவர் என்று அறியாமற் போகிறார்கள். என்ன சொல்றாங்க? எல்லாவற்றிலும் குணமாக்கி, சரீரத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா காரியத்திலும் அறியாமல் இருக்கிறாங்க. அறிஞ்சும் கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சும் அசட்டை. அப்புறம் எப்படி ஆசீர்வாதம் நிறைவாக வரும்? அப்புறம் ஏன் தடைகள் வராது? கர்த்தருடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையாக இருக்கணுமா. தேவனுடைய பிள்ளைகளை இந்த எச்சரிப்பும் காரியங்களை பாருங்க. யோபு 34:36-11 வாசிங்க. யோபு 36:11 வாசிங்க. யார் எடுத்தாலும் பரவாயில்ல, வாசி. அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாக.
என்ன சொல்றாரு? அடங்கி அவரை சேவிக்கும். இதுதான் அவனை பரத்த கருத்துக்குள் அடங்கி இருக்கும். நான் அடங்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன். பிடிவாதம், ஜென்மஸ்பாவம், வைராக்கியம், வீம்பு, விரோதம், பகை இதெல்லாம் இருந்தால் அடங்காமல் போனா செல்வ வாழ்க்கை நாட்களும் நன்மையாய் முடியாதுமா. அதிலே 9 வாசிங்க. அதிலே 9ஆம் வசனம். அவர்கள் கிரியையையும் அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார். என்ன சொல்றாரு? எச்சரிப்பா கொடுத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பார் இல்லையா? அதுவும் கீழ்ப்படியலைன்னா கஷ்டம்தான். 10 வாசிங்க, 12 வாசிங்க, 12, 13 வாசித்துருங்க. அடங்கார்கள் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனே கோபாக்கினி பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். கோபப்படுத்தாதீங்க, ஆண்டவரை துக்கப்படுத்தாதீங்க, ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை அலட்சியமாக நினைக்காதீங்க, அவருடைய கிருபையை அசட்டை பண்ணாதீங்க, இழந்து போகாதீங்க. மாயையும் பொய்யையும் பின்பற்றிகள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறாங்கன்னு சொல்ல. கிருபையா தயவா எவ்வளோ தாங்கி, எவ்வளோ தப்பி வச்சு, எவ்வளோ தூக்கி எடுத்து, எவ்வளவோ வியாதி ஆபத்திலிருந்து காத்த தேவனை இழந்து அவர் கொடுத்த கிருபையை இழந்து போகாதீங்க. தேவனுடைய ஜனங்களே, அடங்கி அவரை சேவிக்கணும். பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருந்தாதான் ஆசீர்வாதம், மேற்கொண்டு வளர்ச்சி, ஒரு உயர்வு. கர்த்தருடைய பிள்ளைகளே வாசிங்க 1 நாளாகமும் 29:12 பார்த்தீங்கன்னா எல்லாமே மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் அவருடைய கரத்தினால் ஆகும். தேவனுடைய ஜனங்களே, உயர்த்துவதும் தாழ்த்துவதும் எல்லாவது ஆசீர்வாதமும் அவருடைய கரத்திலிருந்து வருகிறது. இவங்களா பாருங்களேன், நிறைய பேர் பாருங்களேன், முந்தினோர் ஆயெல்லாம் இருக்கிறாங்க, அப்படிதான் இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய பேர் பின்மாற்றம், பிசாசு நிறைய வஞ்சித்து ஏமாற்றி நிறைய பேர் பின்மாற்றம். இவர்களை பார்த்து மற்றவங்க இடறி போயிடுறாங்க. வாசிங்க 1 நாளாகமம் 29:12 வாசிங்க. என்னாச்சு? ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, நீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஆமே. இதெல்லாம் இவங்க அறிஞ்சதுனால தான், ருசிச்சதுனால தான் உங்களுடைய தயவு நீர் ஒருவர் நம்முடைய கரத்தில். ஆனால் தான் தாவீதெல்லாம் சொல்றாரு, இருதயத்துக்கு ஏற்றவராக இருக்கிறார். தயவு உள்ளவரும் ருசிங்கம்மா, அவருடைய கரத்தை பற்றி கொள்ளுங்க, அவர் கரத்தில் தந்து சேப்பிங்க. உங்களுடைய கரத்துக்குள்ளே இருக்கிற ஆண்டவர், உங்களுடைய எங்களை நடத்தும் ஆண்டவரே, நீ எங்கள் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீரே. தயவுள்ள கரம், இரக்கமுள்ள கரம் எங்கள் குடும்பத்தின் மீது, கையின் மீது, எங்கள் பிள்ளைகள் மீது, என் மனைவி மீது இருக்கும்படியாய் செபிக்கிறேன். உங்களுடைய கரத்தில் நான் அடங்கி இருப்பேன். அடங்கி அவரை சேவித்தால் தான் ஆசீர்வாதம். சங்கீதம் 8 பார்த்தீங்கன்னா 5-6 பார்த்தீங்கன்னா, கரத்தின் மகிமைப்படும்படி என் கரத்தின் கிரியை ஆளுகை செய்யும்படி. அவர் கரத்தின் கிரியெல்லாம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது? கரெக்டாக சந்திரனாக இருக்கட்டும், நிலவாக இருக்கட்டும், இல்லையா, சூரியனாக இருக்கட்டும், எது வானமாக இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்காக மழையாக இருக்கட்டும், வெயில், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது? நடந்துக்கிட்டே இருக்குது. அவர் என்ன சொல்கிறார்? சங்கீதம் 8:5-6 வாசிங்க. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இப்படி முடியுதா? அதிகாரம் கட்டளை இடலாமா? அவர் கரத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, அவர் கரத்தில் நம்ம நடத்துறது மட்டும் இல்லை, அவர் தயை கிடைக்கிற செய்கிறது மட்டும் இல்லை, கரத்தினால் நம்ம நடத்தி வருகிறது தேவனுடைய கிருபை. இப்போ பாருங்கள், ஆளுகை செய்ய முடியுமா? அவர் கரத்தின் கிரியின் மேலே ஆளுகை செய்ய முடியுமா? அதிகாரம் உண்டு. அவரோடு தேவனோடு உள்ள உறவு, ஐக்கியம், உண்மையில் பரிசுத்தத்தில் விசுவாசத்தில் இருந்தால் அவருடைய நாமத்தினால நீங்கள் கட்டளையிட முடியும். உங்களுக்கு ரொம்ப இந்த சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை, பலவீனப்படுத்துகிற ஆவிகளை, சோர்வின் ஆவிகளை, பிரச்சனை உண்டு பண்ணுகிற ஆவிகளை, சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளை ஏசுவின் நாமத்தில் போக முடியாது. அதை ஜெபம் பண்ணலாமா? எனக்கு அதிகாரம் இருக்குதா? நான் பிசாசை துரத்த முடியுமா? இதை மேற்கொள்ள முடியுமா? விசுவாசம் இருந்தால் முடியாதுமா. ஆளுகை செய்ய முடியுமா? இது யார் செய்தான்னு சொல்லி முடிச்சிடுறேன். யோசுவாவில் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. யாராக இருந்தாலும் நம்ம கையில் ஒப்பு கொடுத்துருவார். நமக்கு ரோமானக்காரங்களே, நமக்கு ரோமான எழும்புறவங்களே, நம்ம கையில் ஒப்பு கொடுப்பாரா, நீ பயப்படாதே. யோசுவா பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்க, நின்றதான் சொன்னேன் இல்லையா, அடிக்கடி சொல்கிறேன் பாருங்க. அப்படிலாம் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார்.
ஆளுகை பண்ணும்படி கொடுத்துருக்கிறார். நம்ம வார்த்தையை கனம் பண்ணுறார். அவர் கரத்தில் நம்ம இருக்கும்போது, நம்ம கேட்டா அடங்கி இருக்கும்போது நம்ம வாயின் வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். வாசிங்க யோசுவா 10:8. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் கை சத்ரு விரோதியா பிரச்சனையா நமக்கு ரொம்ப எழும்புறவுகளை உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன். எவ்வளோ அருமையான தேவன்! அவர் யுத்தம் செய்கிறவருமா, எல்லாவற்றையும் நமக்காக செய்கிறவர். நாம் இல்லையே, அவருடைய பிள்ளையாக இருந்தால் தான் நம்ம உரிமை பாராட்ட முடியும். கர்த்தருடைய பிள்ளையிலே அவர் பலத்த கரம். அதிலே வாசிங்க 10, 11, 12 வாசிங்க. அவர்கள் பெத்தோரிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசேக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். என்ன செய்கிறாரு? சும்மா இருப்பீர்கள், யுத்தம் செய்வேன். ஆனால் அமைதியாக இருந்து, நீதியாய் வாழ்ந்து, உண்மையாக இருந்து, விசுவாசமாக இருந்து, பரிசுத்தத்தை விரும்பி, அவருக்கு பிரியமாய் நடந்து, அவர் கரத்துக்குள்ளே அடங்கி இருந்து, அவருடைய பிள்ளை வாழ்ந்தாதான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வா. ஹல்லேலூயா. நான் அடங்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு மாறுதலே வராது. அதனால தான் போராட்டம். ஒரு மாறுதல் வேணும்னு வாஞ்சிக்கணும். எனக்குள்ள விசுவாசம் பெருகணும். நான் அறிகிற அறிவில் வளரணும்னு விருப்பம் இல்லையே. இதுக்காக தான் போராட்டமான ஜெபம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிலே வாசிங்க 13, 14 கூட வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேனின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. எப்படி அருமையா இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே நிறுத்த முடியுமா? விசுவாசிகள் பெரிய மகிமை காண்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளை எவ்வளவு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய கரத்தின் கிரியின் மேல அதிகார ஆளுகை. கர்த்தருடைய பிள்ளைகளை முடியுமா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அப்படி ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு விசுவாசத்தில் இருக்கீங்களா? தேவனுடைய பிள்ளையிலே அவர் கரத்தினால, அவர் கரத்துக்குள்ள அடங்கி இருந்தால் தேவனுடைய பிள்ளையிலே இப்படியா நம்ம என்ன செய்யணும்? ஆளுகை செய்ய முடியும். இயேசுவின் நாமத்தினால. அவர் போஷிக்கிறவர், நடத்துகிறவர், அற்புதங்களை செய்கிறவர், தடைகளை நீக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படிலாம் வழி நடத்தினார் தெரியுமா? ஆச்சரியமா இருக்கு. காடைகளை அனுப்பினார், மன்னாவை வானத்திலிருந்து கொடுத்தார். பாருங்க, கற்களை விழ பண்ணி யுத்தம் செய்கிற தேவனா இருக்கிறார். நீங்கள் கொஞ்சம் கசந்து அழுது பாருங்களேன். உண்மையாக இருக்கும்போது, ஆண்டருக்கு உண்மையாக இருக்கும்போது உடனே பதில். அந்த உண்மைக்கு, அன்புக்கு, தேவனுக்குள்ளே அடங்கி இருக்கிறதுக்கு, தேவனுடைய பிள்ளையை நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார்மா. ஆனால் அவருடைய வழியில் செம்மைப்படுத்தி, நம்ம இருதயத்தை செம்மைப்படுத்தி, அவருடைய வழியில் உற்சாகமாக வாழும்போது, அவருடைய கரத்துக்குள்ளே இருக்கும்போது, அவர் கரத்தில் நம்ம தந்து செபிக்கும்போது, ஆண்டவரே என்னால் என்னுடைய கரம் பிடித்து என்னை நடத்தும், என்னை கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் என்ன தருங்க. அவர் சித்தமானபடி இருதயத்தை திருப்புகிறாராம். ராஜாவின் இருதயங்களை கூட சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழிகளில். அவர் கரத்தில் தந்து அவர் உருவாக்குகிறாரம்மா. நம்மளை பயன்படுத்தி நம்ம நடத்துவார். கரம் பிடித்து நடத்த நமக்கு அவர் கரத்தில் கொடுக்கணும், அடங்கி இருக்கணும், ஆளுகை செய்யும்படி, அதிகாரம் பண்ணும்படி அதட்டலாம். ஆண்டவர் உரிமை பாராட்டி செபிக்கலாம். நான் ஆண்டவரே சரியா இருக்கு, ஏன் பதில் இல்லை? ஏன் ஜபத்துக்கு தடை? உரிமை கேட்க முடியுமா? கர்த்தருடைய பிள்ளையிலே கர்த்தர் தாம் இந்த வார்த்தையிலே ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஏற்ற காலத்தில் தேவன் நம்மளை உயர்த்தும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்தி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அப்படி ஒரு விசேஷித்த பகுதிக்குள்ளாக கடந்து வருவோம். சிறு பிள்ளைகள் முன்பாக வந்து வேதாகம வசனத்தை சொல்லும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தரை நம்பிக்கிறவ அவ சொல்லிப்பான். வாங்க சீக்கிரம். இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இவ இரவும் பகலும் தந்திருக்கலாம். இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? நன்றி ஏசப்பா. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? டாடி மம்மி தந்ததுக்கு, தங்க வீடு தந்ததுக்கு, இருப்பதெல்லாம் நினச்சிட்டா? இயேசுவுக்கு நன்றி. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கையா நான் சாட்சி அறியேன்.
சங்கீதம் 23. கரங்களை தட்டுவோமா? கர்த்தர் தேங்க்யூ. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உமக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் உன் பாதம் கல்லிடாதபடிக்கு தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் இடன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் எரித்து போடுவாய். அவனின் இடத்தில் வாஞ்சாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவனின் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாகி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேரம் ஏறெடுத்து உங்களுடைய தேவைகளுக்காகவும் உங்களுடைய பலவீனங்களுக்காகவும் நான் ஜெபிக்க போகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த 2024 வருஷத்தின் இந்த 7ஆம் மாதத்தின் 2வது ஓய்வு நாளில் அருமையான உங்களுடைய பிள்ளைகளோடு அடியனை காண செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷித்ததுமாய் இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, இந்த நாளிலே தங்கள் பலவீனங்கள் இருக்கிற இடத்துல கை வைத்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் சரீர பலவீனங்களுக்காகவும் அவருடைய தேவைகளுக்காகவும் தங்களுடைய தலைகளின் மேல வைத்திருக்கிற பிள்ளைகளும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் அவர்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு என்ன தேவை என்று நீர் அறிவீர் அப்பா. எங்கள் வாய் சொல் பிறவாவதற்கு முன்பதாகவே எங்களுக்கு என்ன தேவை நமக்கு தெரியவில்லை அல்லவா? அவனுக்கு தக்க பலன் உனோடு கூட வருகிறது சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இந்த நாளில நாங்க ஜெபித்த பிரகாரமாய் உம்மை நாமத்தை மகிமைப்படுத்தின பிரகாரமாய் எங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தினால இந்த வாரம் முழுவதும் நீ நடத்துவீராக. பலவீனப்படுத்துகிற ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். அதுவரை குடும்பத்தின் ஆசீர்வாதம் சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுகிறதான சத்துருக்களின் வல்லமைகளே இயேசுவின் நாமத்தினால் எங்க சபை விசுவாச பிள்ளைகளை எல்லை விட்டு கடந்து போவதாக. பலவீனத்தோடு காணப்படுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். சுகம் பலன் ஆரோக்கியத்தை கற்று இதனால வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். தெய்வீக சமாதான தெய்வீக சந்தோஷம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கடந்து போக நிற்கிறவை தருகிறார். வாரம் முழுவதும் கையின் கிரியைகள், பிரயாசங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் அவர்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுத்து வருகிற நாட்டுக்கும் வாரமோ சாட்சியோடு வந்து நிற்க நிற்கிற வைத்தார். வரைதடப்பட்ட மக்கள் மனதில் பேசுகிறாக. அடுத்த வாரத்தில் கொண்டு வந்து மீட்பரேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் மனிதர்கள் கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 3 ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தனத்தோடு கடந்து செல்லுங்க. ஒருவர் வாழ்த்து கடந்து போங்க. ஜெபிக்கிறவங்க முன்பாக வாங்க, கடந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.